ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பாஞ்சுமினார் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளாக அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு கார் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருப்பார். இவர் போகிற அந்த காரில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் கொலை செஞ்சுருவாங்க. கொலைப்பழி இவர் மேலே விழுந்துடும். அதனால் போலீஸ் தேடிட்டுருக்கோம். இந்த கொலைப்பழியிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதை கண்டுபிடிக்கிறதாக அவரே களத்தில் இறங்குவார். இவருடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, இவர் ஒரு ஐடி படிச்சிருப்பார், ஆனால் வேலை கிடைக்காது. அதுக்கப்புறம் கிரிப்டோ காயின்ஸ் அப்படி இப்படின்னு போய் நிறைய பணத்தெல்லாம் இழந்து வேறு வழி இல்லாமல் இந்த கார் டிரைவராக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருப்பார். இப்போ இவர் மேலே ஒரு கொலைப்பழி. இப்போ இந்த கொலைப்பழியிலேருந்து எப்படி இவர் தப்பிக்கிறாரு, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படம் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. அங்கங்கே ஒரு காமெடி கிளிக் அவுட் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படத்தில் வில்லனோடைய போர்ஷனு காமெடியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் படம் பார்க்கறது ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நார்மலாக படம் மாதிரி போகுது. ஒரு சில இடங்களில் லேக் அடிக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே படம் மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்தளவுக்கு இல்லை. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், இப்படி தப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி ஹீரோடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். இவர் காமெடி பண்ணுறாரு, ஆனால் அந்தளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகலை. ஏனோ தானோ தான் இருக்குது. அதே மாதிரி இவர் ஆக்ஷன் போர்ஷன் ஆகட்டும், அந்த ரொமான்டிக் போர்ஷன் ஆகட்டும், அப்படி எதுவுமே அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் திறம்பட பண்ணியிருக்கலாமோ அப்படி தான் தோணுது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக சுமாராகனா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி மூவி ரிவ்யூலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.